ஜெனியோட குழந்தை பருவம், அவங்க தாத்தா, பாட்டி வாழ்க்கைய இப்ப நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெனி எப்போதுமே அவங்க தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போறது வழக்கம். அங்க போகும்போது அந்த பாட்டியோட தெரு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம் ஒன்று இருக்கு. ஜெனியோட பாட்டி வீடு அண்ணா நகரில் காமராஜ் நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்குது. ஸோ இந்த தெருவுக்கு போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லே ஒரு நைஜீரியா பீப்புள் மாதிரி ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப சின்ன தெருவாக இருக்கும்போது வண்டி வாகனம் உள்ளார நுழைய முடியாது. ஸோ ரொம்ப பார்த்து தான் நுழையணும். ஆனால் இந்த தெருவினுடைய கார்னரில் ஒரு வீடு இருக்கும். அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த எருமை மாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே அந்த இடத்த ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இதனால் அந்த தெரு மக்களுமே அவங்களுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. நிறைய சண்டைகள் நடக்கும். இதை ஜெனி அங்கே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கவனிச்சுட்டு அவங்க சிரிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த மக்கள் அந்த வீட்டில் தங்கவேலுன்னு ஒருத்தர் இருப்பார் போல இருக்குது. ஸோ அவரை வந்து மென்டல் தங்கவேலு கொஞ்சம் வா வெளில வான்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைஜீரியா பீப்புள் எப்படி ஹாஃப் ட்ராயர் ஹாஃப் ஷர்ட் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பார். ரொம்ப காமெடியாக ஃபன்னியான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் தாத்தா பாட்டி தெருவில் அந்த ஃபேமிலி. See the hustle for the money, oh. We dey live the sweet life, honey. From the trenches now we dey fly high. See us shining in the Lagos sky. Feel the energy, this na Naija victory. I beg, make them vibe with us. Not stopping this joyous buzz. I beg, make them vibe with us. Iko City under the sun. ஜெனி படித்தது கான்வென்ட் ஸ்கூலில் இருந்தாலும் அவங்க கிளாஸ் லீடராக இருக்கும்போது அவங்கக்கிட்ட வம்பு வளர்க்கக்கூடிய பசங்க யார் அப்படின்னா தனசேகர், புகழேந்தி, சரவணன், சுந்தர்ராஜ் அப்படின்னு இந்த பசங்கள் எல்லாம் ஜெனியோட வகுப்பில் ஜெனிக்கிட்ட வம்பு வளர்க்கக்கூடிய பசங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா ஜெனியினுடைய அப்பா பேர் சுந்தர், ஆனால் ஜெனியோட வகுப்பில் படித்த பையன் பேரும் சுந்தர்ராஜ் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா வயது வேறு, மாணவனாக இருக்கக்கூடிய வயது வேறு. ஆனால் ஜெனி அந்த சுந்தர்ராஜ்கிட்டையும் இந்த பசங்கள்கிட்டையோ பேசவே மாட்டாங்க. அவங்க பேசக்கூடிய பையன் பார்த்திங்க அப்படின்னா சதீஷ் மட்டுமா தான் இருக்கும் வகுப்பில். இந்த சதீஷ் கொஞ்சம் ஃபேராக ஜெனியோட கலருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லா மாணவிகளுமே சதீஷ் பின்னாடி கொஞ்சம் ஃபன் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த பசங்கள்லாம் ஜெனி கிளாஸில் வந்து ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஜெனியை கிண்டல் கேலி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெஞ்சில் உட்காந்துட்டு. ஸோ இவங்க ஜெனி அவங்களோட பேர்களை தன்னுடைய பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறது மட்டுமே அவங்களுக்கு வழக்கமாக இருக்கும். ஜெனியோட சின்ன குறும்புத்தனமான விஷயம் அவங்க அப்பாவோட நடந்தது. அவங்க அப்பா ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தன் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெனியும் அதை ட்ரிங்க்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க ஒரே ஒரு டைம் அப்பாவோட சேர்ந்து. அதே மாதிரி தாத்தா வீட்டுக்கு போகும்போது தாத்தா வந்து சிகரெட் பிடிப்பார். ஸோ இதை பார்த்துட்டு ஜெனிக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி தாத்தா கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களும் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு காமெடியான ஃபன் ஜெனியோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சந்தோஷமாக பேசிட்டு வருவது வாடிக்கையாகவே இருக்கும். ஸோ இதில் ஜெனிக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெரியப்பா பையன், அதாவது ஜெனியோட அப்பா இருக்கார் இல்லையா. ஸோ சுந்தருடைய அண்ணன் பெயர் வந்து செல்வராஜ். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர். ஸோ அவருடைய பையன் அமல்ராஜும் ஜெனியும் தான் தாத்தா பாட்டியோட மூத்த பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் எப்போதுமே பாட்டி தாத்தா வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஜெனியோட சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் ஃபீல்டு, அதாவது எல்லாருமே ஓட்டுநர்கள் தான். லாரி, பஸ்ஸு, காரு இந்த மாதிரி ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள் தான். ஆனால் இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு வாகன ஓட்டுநர்கள் மாதிரி இருந்தாலும் நிஜத்தில் பார்க்க போனால் போலீஸ்காரர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ ஜெனி மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் குடும்பத்தில் எப்போதுமே இருந்தது. ஜெனியோட க்யூட்டான சித்தப்பா சின்ன வயசில் யார் அப்படின்னா அலெக்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலெக்ஸ் சித்தப்பா தான் ஜெனியை சின்ன வயசில் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. அப்பா எப்போல்லாம் டியூட்டிக்கு போகிறாங்களோ அப்போ சித்தப்பாவோட அரவணைப்பில் தான் ஜெனி எப்போதுமே இருப்பான். ஸோ சித்தப்பாவோடய தூங்குறது, சித்தப்பாவோடய விளையாடுறது, இப்படி தான் ஜெனியோட லைஃப்பை வந்து ஜாலியாக சின்ன வயசில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் சித்தப்பாவோட. சித்தப்பா வேலைக்கு போனதும் ஜெனிக்கு ஒரே ஒரு ஸ்கூல் பேக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டாக வாங்கி தராரு. அதை ரொம்ப ஆசையாக ஜெனி தன்னோட ஸ்கூலுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போகிறாங்க.
அது ஜெனியோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு சித்தப்பா கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாட்டிக்கிட்ட கதை கேட்குறது வழக்கம். ஸோ அப்படி பாட்டி வந்து ஜெனிக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, சந்தோஷமான கதை, பட் ஷாக்கிங்கான கதைன்னு கூட சொல்லலாம்.